அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக 6000 எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு நிறைய பேர் இன்றைக்கி கால் பண்ணியிருந்தாங்க. வாட்ஸ்அப் மெசேஜை விட கால் தான் நிறைய இன்றைக்கி வந்ததில் அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, 6000 எம்சிக்யூஸ் போதுமா? கண்டிப்பாக போதும், புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா. நாங்கள் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம். முக்கியமாக நாங்கள் கொஸ்டின் எடுக்கும்போது ஏரியா கவர் ஆகுதான்னு பார்த்து தான் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி தான் அந்த 6000 வினாக்கள் கொடுக்கப்பட்டது. நீங்கள் எங்கே வெளியே தேடினாலும் இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. வித் டீட்டெயில் சொல்யூஷன் நாங்கள் டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அதுதான் முக்கியம். டைப் பண்ண காப்பி அது அவசியம் நீங்கள் வாங்கி படிக்கணும். என்னத்துக்காக அதை படிக்கணும்னா, நாங்கள் எப்படி சொல்யூஷனை அப்ரோச் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தோணும், நாங்கள் சொல்யூஷன் போட எந்த மாதிரியான வே ஃபாலோ பண்ணுறோன்னா, அந்த சொல்யூஷனை படிக்கும்போது உங்களுக்கு அப்படி தூக்கி வாரி போடும். ஏன்னா நாங்கள் ரிசல்ட்ஸோடு கம்பேர் பண்ணி சொல்யூஷன்ஸை பிடிச்சிருப்போம். அது பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் வேவாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ 6000 எம்சிக்யூஸை ஒருத்தர் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அவசியம் வாங்கி, நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ நாலேஜாக நிறைய இருக்கலாம், ஆனாலும் இதை வாங்கி என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு புரட்டிட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சிலபஸ் ஒரு கோத்ரூ பண்ண ஃபீல் வரும். ஸோ அவசியம் விடாதீங்க, வாங்கி படிங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 6000 எம்சிக்யூஸ் புக்கிங் நிறைய குவிதான்னா இல்லை. இந்த இதுக்கு கொடுக்குற புக்கிங்கை விட அந்த 2000 ருபீஸ்க்கு 12 புக்லெட்ஸ் தரம் பாருங்கள், அதுக்கு நிறைய புக்கிங் வந்துகிட்டே இருக்குது. அதை ஜெராக்ஸ் பண்ணி அனுப்ப முடியல எங்களால். ஏன்னா அது ரேட்டு 2000க்குள்ளே இருக்கிறதுனால நிறைய பேர் அதை கேட்குறாங்களா என்னமோ தெரியல. ஆனால் அந்த 2000க்கு ஒர்த்தானதான்னா நிச்சயமாக ஒர்த்தானது. ஆனால் அது மட்டுமே தேர்வுக்கு போதாது. அதை நல்லா தெளிவாக சொல்கிறேன். பயங்கர ஒர்த்தானது தான் அது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது தெரியாமல் நம்ம தேர்வுக்கு போகக்கூடாது தான். பட் அது மட்டுமே போதாது. எது போதுன்றேன்னா 6000 எம்சிக்யூஸ் போதுன்றேன். இந்த 6000 எம்சிக்யூஸ் நான் வாங்கி பார்த்துட்டேன் சார். அந்த 12 புக்லெட்ஸ் எது சொன்னீங்க இல்லையா, அது நான் வாங்கணுமான்னா அவசியம் வாங்குங்க. என்ன ரீசன்னா, இதில் இருக்கிற கணக்கு அதில் இருக்காது. அதில் வேறு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ இதில் இருக்கிறதே அதில் கொடுக்குறதுக்கு நாங்கள் அது கொடுக்காமலே இருந்துடலாம்ல இல்லையா? இது டீட்டெயில் தனியாக கொடுத்துறோம். அதில் நிறைய ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. நல்லா நீட்டாக ஹேண்ட் ரிட்டன் காப்பி. அது 12 புக்லெட்டும் வெறும் 2000 ருபீஸ்க்கு அந்த 12 புக்லெட்டும் அனுப்பிடுறோம். அந்த 12 புக்லெட்டில் என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ப்ராப்ளம் வேறு லெவலில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ப்ராபபிலிட்டி இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ப்ராபபிலிட்டி பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்கும். இப்போ இந்த 12 புக்லெட்டில் வர்றதெல்லாம் சொல்கிறேன். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருவேன். அப்புறம் இது கூட என்ன இருக்குன்னா மெக்கானிக்ஸ் இருக்கும். மெக்கானிக்ஸ் மட்டும் இல்லை, 4 இயர் இருக்கும். 4 இயரும் கொடுத்துட்றேன். இது எல்லாமே என்னதுங்க, ப்ராப்ளம்ஸ் மட்டும்தாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது பூரா இறங்கும். இதில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் வேறு வினாத்தாளில் பார்த்து எடுத்து வீடியோவாக போட்டுன்னு வந்தது. இதுக்கு வீடியோ கிளாஸஸ் 12 புக்லெட்டுக்கும் வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறீங்களா சார்னா கொடுக்குறோம். அந்த வீடியோ எல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி நல்லா நிதானமாக பார்க்கலாம். பார்த்த உடனே புரியுறதை விட்டுருங்க. ஏன்னா ஒரு வீடியோ 20 நிமிஷம் ஓடும். நீங்கள் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா பார்த்த உடனே புரியுதுன்னா டிக் பண்ணிடுங்க. புரியாததை போய் வீடியோ பாருங்கள். ஓகே, வீடியோ லிஸ்ட்டு எல்லாத்தையும் அனுப்புங்கன்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க. உங்களுக்கு எல்லா ப்ளேலிஸ்ட்டும் யூனிட் வைஸ் அனுப்பி வைக்கிறேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த 6000 எம்சிக்யூஸ்க்கு கொடுக்குறேன், விட்டுறாதீங்க. அதை வாங்க முடியல அப்படின்றவங்க நீங்கள் இந்த 12 புக்லெட்ஸ் இருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 இந்த 7 டாபிக் உள்ளானது 12 புக்லெட்டு. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கே 4 புக்லெட் தருவேன், 5 புக்லெட் தருவேன். காம்ப்ளெக்ஸ்க்கு 1 புக்லெட் தருவேன். ப்ராபபிலிட்டிக்கு 2 புக்லெட் வரும். புக்லெட்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சொல்யூஷன்ஸ் இருக்கும். இன்டெக்ரல் கால்குலஸ் சூப்பராக இருக்கும், 1 புக்லெட் வரும். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் 1 புக்லெட் வரும். மெக்கானிக்ஸு 1 புக்லெட் வரும். 4 இயர் 1 புக்லெட் வரும். 6 7 8 9 10 11 12 புக்லெட் வரும். ஸோ இந்த 12 புக்லெட்டு வெறும் 2000 ருபீஸ்க்கு உங்கள் வீட்டுக்கு கொரியர் சார்ஜோடு வந்து இறங்கும். என்ன தான் இருக்குதுன்னு நான் அதை பார்த்துக்கிறேன்னு இதுக்கு தான் புக்கிங் நிறைய குவியுது. இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கவே எல்லாம் இதை வாங்குறாங்க. எங்களால் ஜெராக்ஸ் பண்ணி அனுப்ப முடியல, அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஆனாலும் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த 6000 எம்சிக்யூஸ் வாங்கி படிச்சிருங்க, விட்டுறாதீங்க. இந்த 12 புக்லெட்ஸ் மட்டுமே போதாது, இந்த 6000 கொஸ்டின்ஸும் பார்க்கணும். அப்போ தான் எங்களால் ஒரு ஷூரிட்டி கொடுக்க முடியுது, நான் போகலாம், இவங்க படிச்சுட்டு தான் போகிறாங்க அப்படின்னு. ஆனால் என்ன ஒன்று, அதில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணிட்டு போனால் வாய்ப்பு இல்லைங்க. பாடம் புரியணுங்க. பாடம் புரியுறதுக்கு தான் வீடியோ பாருங்கன்றேன். நான் டெய்லி வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன், பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப் ஜோன் கூப்பிட்டு போகிறதே. பாட கருத்துக்கள் தெரியாமல் என்ன தான் முறைக்க பார்த்தாலும் அது புரியாது இல்லை, தலைவலி எடுத்துக்கும். அதனால் புரிஞ்சுன்னு பாருங்கள். இந்த 12 புக்லெட் உங்களுக்கு அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஸ்கூல் பையன் கூட படிச்சிருவான். அவ்வளோ அழகாக கடினமான ப்ராப்ளமை ஸ்கூல் பையனை கூட புரிகிற மாதிரி போட்டிருப்பேன். அங்கே தான் அது நிற்கிது 12 புக்லெட்டு, அதனால தான் பிச்சுக்குது. சரிங்களா? இது ஃபுல்லாகவே டைப் பண்ண காப்பி, ஹேண்ட் ரிட்டன் காப்பி இல்லை. எது இந்த 6000 கொஸ்டினும் டீட்டெயில் சொல்யூஷனோடு இருக்கும்.
இந்த அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும், இந்த 12 புக்லெட் அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். இதை படிச்சுட்டு தான் இந்த 6000 கொஸ்டின்ஸ் படிக்கணும். இந்த 6000 கொஸ்டின்ஸ் நான் பார்த்துட்டேனாலும் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்குங்க. ஏன்னா கடினமானதை பார்த்து சால்வ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும் இது, புரியுதுங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டது கூட இதில் இருக்கும். ரைட், இப்போ பரீட்சையில் கேட்டாங்கன்றது அதில் எழுதியிருப்பேன் சைடில், இந்த ஒரு வினா பக்கத்துலையும். சரிங்க, இப்போ அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் சி ஸ்டார் அண்டர் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஏ குரூப், இது வந்து குரூப்னு சொல்லிட்டாங்க. தென் ஆர்டர் ஆஃப் ரூட் ஐ இஸ் டேஷ், அதாவது இது வந்து குரூப்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஜின்றது வேறு ஒன்றும் இல்லை, சி ஸ்டார் வித் மல்டிப்ளிகேஷன் அண்டர் மல்டிப்ளிகேஷன், இது வந்து குரூப் இஸ் குரூப். இது குரூப்ன்றதுனால ஐடென்டி எலமெண்ட் இருக்குமா, அண்டர் மல்டிப்ளிகேஷன்றதுனால இதோட ஐடென்டி எலமெண்ட் 1 நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ 1 belongs to G. We know that அண்டர் மல்டிப்ளிகேஷனுக்கு 1 தானே ஐடென்டி எலமெண்ட் இல்லையா. இந்த ஜியில் இருக்கிற அந்த 1 இஸ் அன் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஐடென்டிட்டி ஆஃப் ஜி. சரி, ஐடென்டிட்டி ஆன்சர் எடுக்கிறீங்க, நான் ஆர்டர் தானே கேட்குறேன். எஸ், இப்போ என்னென்னா ஆர்டர்னால் என்ன, ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர்னால் என்னென்னா, அந்த எலமெண்ட்டை எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணால் அந்த எலமெண்ட்டை ஆப்ரேட்டருங்க இங்கே இப்போ மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த எலமெண்ட்டை எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணால் இது கூடவே எத்தனை தடவை இந்த எலமெண்ட்டை ஆப்ரேட் பண்ணால் ஆப்ரேட்டர் இங்கே மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி எலமெண்ட் வருதுன்னு பார்க்கணும். எத்தனை தடவை பண்ணால் 100 வாட்டி பண்ணால் கூட தான் வரும். மினிமம் சின்ன நம்பர் எது, இந்த சின்ன நம்பர் கொடுக்கும்போதே வந்து ஐடென்டிட்டி வந்துடுது. இத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணாலே, மினிமம் இத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணாலே அது வந்துடுது ஐடென்டிட்டி. மேக்ஸிமமாக பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஜி, ஆர்டர் ஆஃப் ரூட் ஐ இருக்கு இல்லையா. ஆர்டர் ஆஃப் ரூட் ஐயை வந்து I பவர் 1/2 இப்படி எழுதிக்கலாமா. இதுதான் எனக்கு வேணும், இதுதான் கேள்வி. ரைட், இப்போ இந்த ஐயை I பவர் 1/2 இது இருக்கு இல்லையா, இதை 2 வாட்டி நான் ஆப்ரேட் பண்ணி பார்க்குறேன். 2 வாட்டி இது கூடவே இதை எத்தனை தடவை, 2 தடவை. அப்போ என்ன வரும், ரெண்டு ஐக்கு ஒரு ஐ எடுத்துகிட்டு மல்டிப்ளிகேஷன் தானே, அதனால் ஆப்ரேட்டர் இங்கே மல்டிப்ளிகேஷன் தான். 1/2 + 1/2 1 ஆகிடும். அப்போ I பவர் 1 வந்து ஐ தான். அப்போ 2 தடவை ஆப்ரேட் பண்ணால் எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் வரல, நாட் ஈக்குவல் டு 1. 1 வரணும் எனக்கு. ஏன், 1 தானே ஐடென்டிட்டி, அதனால தான் முதல்ல ஐடென்டிட்டி எடுத்து எழுதிக்கிட்டேன். சார் 2 வாட்டி பண்ணீங்க வரல, அப்போ 3 வாட்டி பண்ண போகிறீங்களா? இப்போ இல்லை, இங்கே பாருங்கள், 8 வாட்டி பண்ணுங்கள், 12 வாட்டி பண்ணுங்கள், 16 வாட்டி பண்ணுங்கள், 32 வாட்டி பண்ணுங்கள். இதில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 வாட்டி பண்ணி பார்க்காம I பவர் 1/2க்கு மேலே பாருங்கள், I பவர் 1/2க்கு மேலே 8 போடுறேன். அப்படின்னா 8 தடவை இது கூட இதை பெருக்கிறேன், 8 டைம். ஓகே, அப்போ என்ன ஆகும், இது ரெண்டும் பவர் இதுக்கு மேலே போகும்போது மல்டிப்ளை ஆகும். இது மேலே இருக்கிற இந்த ரெண்டும், ஸோ இந்த 8 வந்து 1ஓட மல்டிப்ளை ஆகும். அப்போ I பவர் 8/2, இதை கட் பண்ணால் 4. இப்போ I பவர் 4, I பவர் 4 வந்து 1 வந்துருச்சுங்க. ஐடென்டிட்டி இஸ் ஐடென்டிட்டி. 8 தடவை பெருக்கியிருக்கேன் எதை, ரூட் ஐயை. I பவர் 1/2னா ரூட் ஐ தானே, ரூட் ஐயை 8 தடவை அது கூடவே பெருக்குனிங்கன்னா ஐடென்டிட்டி வருது. 8 விட வேறு எதனா போட்டு பார்க்கலாம் சார் அப்படின்னா தேவையில்லை, இருக்கிறதுலே இங்கே மினிமம் 8 தான். சின்ன நம்பர் தான் நமக்கு தேவை. 12 வரட்டும், 16 வரட்டும், 32 வரட்டும், எனக்கு 8க்கே வந்துருச்சு, ஹாப்பியாக இருக்கேன் இப்போ நான். ஓகே, அப்போது தெளிவாக தேர்ஃபோர் ஆர்டர் ஆஃப் ரூட் ஐ இஸ் 8. ஏன்னா 8 தடவை அதை ஆப்ரேட் பண்ணும்போது அந்த எலமெண்ட்டை அது கூடவே அதை எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணான்னா இங்கே கொடுத்துருக்குற ஆப்ரேட்டரோ அதுதான். நீங்கள் பாட்டு எல்லா இடத்துலையும் பெருக்கல் நினச்சிக்கூடாது. சில நேரம் இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். இப்போ மல்டிப்ளிகேஷன்றதுனால 8 டைம் போட்டு பண்ணிங்கன்னா இது பவருக்கு மேலே பவர் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போடும்போது என்னாகும், அடுக்குக்கு மேலே அடுக்கு பெருக்கிக்கும், அது மேலே இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை ஆகும். அப்போது கட் பண்ணால் 4, I பவர் 4 1ன்னு நமக்கு தெரியும் இல்லை. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் முக்கியமான ரிசல்ட் ஆச்சு அது. ஓகே, I² -1, I பவர் 4 1, இதை மறக்கக்கூடாது. சரிங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். அப்போ ஆர்டர் ஆஃப் ரூட் ஐ வந்து 8. இப்போ இங்கே என்ன இருக்குது, ஆப்ஷன் ஏ மறக்கக்கூடாதுங்க. இங்கே ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன். ரைட், இப்போ இங்கே வாங்க.
root 3 plus I by 2 is an element of in the group. Okay, then the order of root 3 plus I by 2 is dash. அதாவது என்ன சொல்கிறாங்க, இதில் ஒரு எலமெண்ட் தான் இது, இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட் தான் இது, இதனுடைய ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டர்னால் வரிசை. அதாவது நல்லா தெரியும், இது வந்து ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சி ஸ்டார் அண்டர் மல்டிப்ளிகேஷன், இது ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் இருக்கிற ஒன்று தான் ஐடென்டிட்டி எலமெண்ட், இஸ் அன் ஐடென்டிட்டி. இது குரூப் தானே, இது கண்டிப்பாக குரூப் தான். செக் பண்ணி பாருங்கள், எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஐடென்டிட்டி எலமெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும், ஒன்று இருக்கும் அண்டர் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால். இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் தான், அவங்களே டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது பிரச்சனையில் ஐடென்டிட்டி எலமெண்ட் தெரிஞ்சிச்சு. இப்போ என்னென்னா, இதோட ஆர்டர் வேணும்னா என்ன அர்த்தம், இது கூட எத்தனை வாட்டி இதை பெருக்குனா, குறைஞ்சபட்சம் பெருக்கல் கேட்குறேன். அதிகபட்சம் ஒன்று வரும் தான், 100 வாட்டி போட்டால் கூட வரும், 1000 வாட்டி போட்டால் கூட வரும், 2000 வாட்டி போட்ட பெருக்குனா கூட வரலாம். ஆனால் மினிமம் இத்தனை நம்பர் போட்டாலே வந்துடுது சார், குறைஞ்சபட்சம் இத்தனை கவுண்டே போதும் சார் அப்படின்னா குறைஞ்சபட்ச மதிப்பு கேட்குறேன். கம்மியான இருக்கிறதுல கம்மியான வேல்யூ ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆன்சர் தரணும், அத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணணும். இதை இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை எடுத்துக்கிறேன், root 3 plus I by 2, இதனுடைய ஆர்டர் தான் நமக்கு வேணும் இல்லையா. இதை நான் என்ன செய்கிறேன், root 3 by 2 ப்ளஸ் இங்கே I கூட 1 இருக்கும், I by 2, இது இப்படி பிரிச்சுங்க, பேஸை பிரிச்சாச்சா. ஓகே, இப்போது இது இருக்குல்ல root 3 by 2, இதை நான் என்ன பண்ணுறேன், cos pi by 6ன்னு நான் போட்டுக்கலாம் இல்லையா. cos pi by 6ஓட வேல்யூ தான், ப்ளஸ் I sin 1 by 2 வந்து sin pi by 6ல் வரும். அப்போ cos pi by 6 இது, இந்த ப்ளஸ் I அப்படியே வச்சுக்கின்னு 1 by 2 இருக்குல்ல, அதுக்கு sin pi by 6 போட்டுடுறேன். இப்போது இதே தான் இது root 3 plus I by 2, இதே தான் இது. என்ன ஒன்று, இது கலப்பெண் வடிவம், இது போலார் வடிவம், அவ்வளோதான். ஏன் சார் இப்போ இதை போட்டிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், root 3 plus I இருக்குல்ல by 2, இது கூட எத்தனை வாட்டி நான் பெருக்கணும், ஐடென்டிட்டி வரணும், அதாவது இந்த 1 வரணும். இப்போ 2 தடவை போட்டால் வந்துருமா, 2 தடவை இங்கே போட்டால் வந்துருமா, வாய்ப்பு இல்லை. ஏன் போட்டு தான் பாருங்களேன், 2 தடவை போட்டிங்கன்னா இங்கே ஸ்கொயர் போட்டால் இங்கே ஸ்கொயரா, அப்போது cos pi by 6 ப்ளஸ் I sin pi by 6 பவர் 2, 2 தடவை ஆப்ரேட் பண்ணுறேன். ஸ்கொயர்னால் 2 டைம்ஸ், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தானே. அப்போ பண்ணால் இந்த 2 டிமார்கன் ரூல் படி உள்ளே வருமா, அப்போது டிமார்கன் விதிப்படி cos 2 pi by 6 ப்ளஸ் I sin 2 pi by 6, இது உள்ளே கொண்டு வரலாம் அந்த பவரை. இப்போ இது கட் பண்ணால் 3 வரும் பேஸ் இல்லையா, இது கட் பண்ணால் 3 வரும். இப்போது cos pi by 3 ப்ளஸ் I sin pi by 3, ரைட். இப்போ cos pi by 3 வேல்யூ என்ன, cos pi by 3 60 டிகிரி இல்லையா, cos 60 டிகிரி என்ன 1 by 2 இல்லையா, 1 by 2 ப்ளஸ் I sin 60 டிகிரி என்ன root 3 by 2, இது கண்டிப்பாக 1 கிடையாது, நாட் ஈக்குவல் டு 1. அப்போது ஆர்டர் 2 கிடையாது. நீங்கள் ஏன் சார் தேவையில்லாமல் போய் ஆர்டர் 2 செக் பண்ணீங்க, இது வந்து ஆர்டர் 1 ஒரு தடவை பண்ணேன், இது ஆர்டர் 1 கிடையாது, ஏன்னா இது நாட் ஈக்குவல் டு 1 வரணும். ஒரு தடவை போட்டாலும் வரல, 2 தடவை போட்டாலும் வரல, நீ ஏன் இதெல்லாம் போட்டு பார்த்து கிடக்குறீங்க. ஆப்ஷனை பாருங்கள், 6 தடவை போடணும், 12 தடவை போடணும், 5 தடவை போடணும், 16 தடவை போடணும். இப்போ இதில் எதை போட்டால் வர வாய்ப்பு இருக்குது, 6 போட்டால் வர வாய்ப்பு இல்லை. இங்கே 6 போட்டிங்கன்னா 6 உள்ளே கொண்டு வருவீங்க, 6 கட் ஆகிட்டு cos pi -1 வந்துடும், 6 வர வாய்ப்பே இல்லை. போட்டு கூட பாருங்கள், 12 போட்டு பார்ப்போம். அடுத்து 12 போட்டோம்னா இங்கே 12 போடும்போது இங்கேயும் 12 கொடுப்போம், அந்த 12 உள்ளே கொண்டு வந்தோம்னா கட் பண்ணால் 2 pi வரும், cos 2 pi வந்து 1, ஸோ வந்துடுது. அப்போது நான் என்ன செய்கிறேன், root 3 plus I by 2 ஹோல் பவர், இங்கே நான் என்ன கொடுக்குறேன், 12 கொடுக்குறேன். 12 கொடுத்தா இங்கே மேலே 12, இங்கே 12 கொடுத்தா இங்கேயும் 12 வரும், ஏன்னா இது 2 ஈக்குவல் இல்லையா. அப்போது 2 பக்கமும் தான் நான் 12 கொடுக்கணும். அப்போது cos pi by 6 ப்ளஸ் I sin pi by 6. நல்லா கவனிக்கணுங்க, நான் 6 கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் 12க்கு போனேன். 6 கொடுத்து பாருங்கள், மேலே அடுக்கு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கட் ஆகிட்டு cos pi ப்ளஸ் I sin pi வரும். cos pi ப்ளஸ் I sin pi வந்து -1, என்னது cos pi ப்ளஸ் I sin pi, இது வந்து -1, ரைட்டா. அப்போ -1 வந்து 1 கிடையாது இல்லையா, அதனால தான் 12க்கு போனேன். இப்போது 12 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா cos 12 pi by 6 ப்ளஸ் I sin 12 pi by 6, இதை கட் பண்ணால் 2, இதை கட் பண்ணால் 2, அப்போ cos 2 pi
ப்ளஸ் ஐ சைன் 2π. cos 2π ப்ளஸ் ஐ சைன் 2π. cos 2π வந்து 1 ப்ளஸ் ஐ சைன் 2π 0. இப்போது 0 இன்ட்டு ஐ 0 ஆகிடும். 1 ப்ளஸ் 0 1. ஸோ இது வந்து ஐடென்டிட்டி. ஓகே, அப்போ ஐடென்டிட்டி ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 12 தடவை இந்த நம்பரை ஆப்ரேட் பண்ணால் ஆப்ரேட்டருங்க மல்டிப்ளிகேஷன் அது கூடவே அதை மினிமம் தான் இது. 12 வந்துருச்சுன்னும் போது நான் 6 பார்த்தேன் வரல, 12 வந்துருச்சு. 15 16 நான் போடவே வேணாம். ஏன்னா இதை விட சின்ன நம்பராக தான் இருக்கணும் எனக்கு. அதான் ஆர்டரு. எவ்வளோ பெரிய நம்பரில் வேணாலும் 1 வரலாங்க, ஆனால் எது சின்னதோ அதான் எனக்கு ஆர்டரு 12. ஓகே, ஆப்ஷன் பி நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது Z8 அண்டர் ப்ளஸ் 8 அடிஷன். Z8 அண்டர் அடிஷன் மாடுலோ 8 இஸ் ஏ குரூப். இது வந்து குரூப்புன்ட்டாங்க, ஜி தான். இப்போது ஆர்டர் ஆஃப் 3 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் ஜி. ஜி ஈக்குவல் டு Z8 ப்ளஸ் 8, ரைட். இதில் ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னென்னா 0. அண்டர் அடிஷன்னாலே 0 தான் நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட். இப்போ 0 இஸ் அன் ஐடென்டிட்டி ஆஃப் ஜி. இதான் ஜி குரூப்புன்ட்டாங்க. அதை ஐடென்டிட்டி இருக்கும். அண்டர் அடிஷன்னா 0, அண்டர் மல்டிப்ளிகேஷன்னா 1. இப்போ எல்லா கணக்கும் 1 வருமா? இல்லை, மாறும். என்ன மாறும்? ஐடென்டிட்டி எலமெண்ட்டே மாறும். ஒரு குரூப் கொடுக்குறோன்னா எல்லா இதுக்கும் ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து 1 தான் வருமா? அண்டர் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் 0 சொல்லிடலாம். அண்டர் மல்டிப்ளிகேஷன் வந்து நீங்கள் 1 எந்த நேரமும் சொல்ல முடியாது. சில குரூப்லாம் இருக்குது 1 இருக்காது அதில், ஆனால் ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னால் சொல்ல முடியும் அண்டர் மல்டிப்ளிகேஷனில். இப்போ அடிஷனில் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் 0 தான். இப்போ இது வந்து என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கும் இந்த ஜியில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னா 0 1 2 அப் டு 8 வரைக்கும். 8ஆ 7 வரைக்கும். ஏன் மாடுல 8 அப்படின்னா 7ஓடு இருக்கணும். இப்போ 11 அப்படின்னா 10ஓடு நிறுத்திக்கணும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி என்னோட இந்த எலமெண்ட்ஸ் தான் ஜியில் இருக்கும். இதில் இருக்கிற இந்த 0 தான் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஏன் 0 ஐடென்டிட்டி எலமெண்ட் சொல்கிறேன்? யாராவது காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் 1 சொல்லக்கூடாதா, 2 சொல்லக்கூடாதா? ஏன் 0 தான் ஐடென்டிட்டின்றீங்க? 0 ஐடென்டிட்டின்றதுக்கு என்ன ரீசன் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்கள். 7358591547 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ரைட், சரிங்க. நல்லா தெரியும் அண்டர் அடிஷனாக மாடுலோ 8 0 தான் ஐடென்டிட்டி. 0 ஐடென்டிட்டி. இப்போ என்ன கேள்வினா ஆர்டர் ஆஃப் 3 என்னன்னு கேட்குறாங்க. இதில் 3 வரும்ல அடுத்த நம்பர். இப்போ 2க்கு அடுத்த 3 தானே. இந்த 3 7 வரைக்கும் போகும். இப்போ 3 வந்து ஆர்டர் என்னான்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 3யை எத்தனை தடவை இது கூட ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி எலமெண்ட் 0 வரும். ஆப்ரேட்டருங்க ப்ளஸ் பண்ணணும். அப்போது இப்போ 2 தடவை பண்ணுறேன் 3. ஒரு தடவை பண்ணால் என்ன ஆகும்? 3 × 1 3 தான் வரும். அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0, 0வாக ஆகணும். இப்போது 3 × 2 என்ன? 3 × 2ன்னா 3 × 3 9 இல்லை, இங்கே இன்ட்டு கிடையாது, ஆப்ரேட்டரு ப்ளஸ்ஸு. சரிங்களா? அப்போது 3 + 3 இதுக்கு அர்த்தம் தான். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்கள் ஸ்கொயர்னா 9 தானே சார் அப்படின்னு கூடாது. அங்கே மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் 9 தான், இங்கே அடிஷன் தானே இருக்குது. அப்போ ஆப்ரேட்டர் 2 தடவை 3 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு 6 வரும். இது 2 ஆட் பண்ணால் 6. ஸோ 6 வந்தால் இது வந்து கண்டிப்பாக ஐடென்டிட்டி கிடையாது. சார் நீங்கள் ஸ்கொயர் போட்டிங்க, ரைட்டு. இப்போ 8 போடுங்க சார். 5 போடலாம், 6 போடலாம், 8 போடுங்க. அடுத்து 3/8 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 3யை 8 தடவை ஆட் பண்ணும். அப்போ 24 வருமா? 24 வரும். 3 + 3 + 3 8 டைம்ஸு 24 வரும். இந்த 24ல் ஏன்னா மாடுலோ சொல்லியிருக்காங்க, கவனிக்கணும். இந்த 8 தாண்டக்கூடாது. மாடுலோ 8ன்ட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் எத்தனை 8 எடுக்க முடியுமோ எடுத்துடணும். ஓகே, 3 8 எடுக்க முடியும்.
3 8 இதுலேருந்து கழிச்சிட்டா மிச்சம் எவ்வளோ நிற்குதோ அதான் ஆன்சர். அப்போ 3 8 24, 3 × 8 24, 24 அப்படியே எடுத்துடலாம். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது கழிச்சிட்டு பிறகு மிச்சம் வர்றது தான் நமக்கு ஆன்சர். ஏன்னா மாடலில் 8ன்றதுனால. ஏன் இங்கே அதை செய்யலைன்னா இன்னும் 8 இங்கே தாண்டலையே, இதுவும் 8 தாண்டலையே, 8 தாண்டக்கூடாது, அதான் மாடலில் 8. ஸோ 8 தாண்டி போகுதுன்னா எத்தனை 8 உங்களால் எடுக்க முடியுமோ எடுத்துடணும். அதுலேருந்து எடுத்துகிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதுதான் ஆன்சர். இப்போ 3 8 இதுலேருந்து எடுத்துடலாம் ரவுண்டாக, எடுத்தது போக மிச்சம் இருக்கிறது தான் ஆன்சர். அப்போ 3/8ன்னா 0ன்னு அர்த்தம். இதாங்க ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி வந்துருச்சே. சார் 8 போட்டிங்க பெருசு, 5 போடுங்க, 6 போடுங்க, 5ம் 6ம் போட்டு எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னா இங்கே பாருங்கள் 5 3/5 போட்டு பார்ப்போம். ஏன்னா இதை விட கம்மி நம்பர் தானே இது, இதுக்கு வந்துருச்சுன்னா அப்போ 3/5ன்னா இந்த 3யை 5 டைம்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ 15 வருமா, 15. இப்போ எனக்கு கேள்வி என்னென்னா இதில் 8 ஒன்று தான் எடுக்க முடியும், எடுத்தது போக மிச்சம் என்ன இருக்கும்? ஏன்னா நம்ம வந்து மாடலோ 8ன்றதுனால எத்தனை 8 எடுக்க முடியும்? ஒரு 8 தான் எடுக்க முடியும். அப்போ 7 ஆன்சர் வருது. இந்த 7 வந்து 8 விட அதிகமாக இல்லைன்னா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே சரிங்க. இப்போ இந்த 7 வந்து ஐடென்டிட்டியா, இந்த 7 வந்து ஐடென்டிட்டியா? நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது ஐடென்டிட்டி கிடையாது. இப்போ 5 சொல்ல முடியாது. அப்போ 3/6 3/6ன்னு என்ன அர்த்தங்க? இந்த 3யை 6 டைம் ஆப்ரேட் பண்ணுறேன், இந்த 3யை 5 டைம் ஆப்ரேட் பண்ணுறேன், இந்த 3யை 8 டைம் ஆப்ரேட் பண்ணுறேன். ஆப்ரேட்டர்னா ஆட் பண்ணுறேன், இங்கே ஆப்ரேட்டர் ப்ளஸ்ஸு, சரிங்களா? அப்போ இதை ஆப்ரேட் பண்ணும்போது 6 டைம்ஸ் 3 போடுறோம், அப்போ 18 வருமா? 18. சரி, மாடலோ 8ன்றதுனால எத்தனை 8 இதுலேருந்து எடுக்க முடியுமோ எடுத்துட்டா தான் அதான் 3/6ஓட ஆன்சர். இப்போ மாடல் 8னா எத்தனை 8 எடுக்கலாம்? 2 எடுக்கலாம், 16 போயிடும். ஒரு 8 எடுத்தாலும் இன்னொரு 8 எடுத்து 2 8 16 போச்சுன்னா 16 போயிடுச்சுன்னா மிச்சம் நமக்கு எவ்வளோ இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போது இது வந்து 2 ரிமைனிங் வர்றது கழிச்சிட்டு எத்தனை 8 கழிக்க முடியுமோ கழிச்சிட்டு மிச்சம் வர்றது தான் ஆன்சர். மிச்சம் இங்கே 2 நிற்குது, 16 போக 2 8 16 போக மிச்சம் 2 நிற்குது. அந்த 2 ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடையாது. இப்போ ஐடென்டிட்டி இல்லைன்னு எப்போ என்னால் சொல்ல முடியும்னா ஐடென்டிட்டி எனக்கு தெரியறதுனால தான். ஐடென்டிட்டி 0ன்னு தெரிஞ்சு போச்சு. இது 0லாம் தரலையே விடைய. 3 ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணால் 0 வரல, 3 2 தடவை ஆப்ரேட் பண்ணாலும் 0 வரல, 3 8 தடவை ஆப்ரேட் பண்ணால் 0 வருது, 3 5 தடவை பண்ணாலும் வரல, 3 6 தடவை பண்ணாலும் வரல, ஐடென்டிட்டி வரல. ஐடென்டிட்டி வர குறைஞ்சபட்ச மதிப்பு 8 தான். இங்கே இருக்கிறதுலையே 8க்கு தான் வருது, ஆப்ஷன் பி. அப்போது ஆர்டர் ஆஃப் 3 இங்கே எழுதுங்க. ஆர்டர் ஆஃப் 3 ஈக்குவல் டு 8. தட் இஸ் 3/8. இது இருக்கு இல்லையா, 3/8, இதுதான் 0. அதாவது ஐடென்டிட்டி 0 வர்றதில்லை, ஐடென்டிட்டி வரணும். ஆப்ரேட்டர் மாற்றிட்டா மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா 1 வரணும். 1 ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன் 1 ஐடென்டிட்டி. ஓகே, அப்போது 8 தாங்க 3யோட ஆர்டர் இந்த குரூப்புக்கு. சரி, இந்த குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். 0லேருந்து 7 வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போது இங்கே சப்போஸ் 9 இருந்தால் 8 வரைக்கும் போடணும். இதுதான் எலமெண்ட். ஒரு குரூப்பில் இருக்கிற எலமெண்ட் நமக்கு தெரியணும் முதல்ல. இப்போ இங்கே பாருங்கள், Z12. அப்போ அண்டர் அடிஷன் மாடுலோ 12. அப்போ இதில் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 11 வரைக்கும் எழுதலாம். அவ்வளோ எலமெண்ட்ஸ் இதில் இருக்கும். கண்டிப்பாக 0 தான் இதுக்கு ஐடென்டிட்டி, டவுட்டே இல்லை. அப்போனா 4 வந்து 4ஓட ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டர்னால் வரிசை. இப்போது we know that 0 belongs to G. இந்த G வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் Z12 + 12. ஓகே, Z12 அண்டர் அடிஷன் மாடுலோ 12. இது வந்து குரூப். இந்த குரூப்பில் இருக்கிற இந்த 0 தான் இஸ் அன் ஐடென்டிட்டி. ஒரு குரூப் சொன்ன உடனே ஐடென்டிட்டி இன்வெர்ஸ் சொல்ல தெரிஞ்சுக்கணுங்க. எதனா கொடுக்கட்டுங்க, அவங்க பார்த்த உடனே சார் இன்வெர்ஸ் இது ஐடென்டிட்டி இது குரூப் நீங்கள் சொன்னதுனால நான் 2 ஆன்சர் சொல்லிட்டேன். குரூப்புனாலே கண்டிப்பாக இன்வெர்ஸ் இருக்கும், ஐடென்டிட்டி இருக்கும். கண்டிப்பாக ஐடென்டிட்டி இருக்கும். ஐடென்டிட்டி ஒரு எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ், ஜென்ரலாக ஒரு எலமெண்ட்டு ஜியிலேருந்து கொடுக்குற ஒரு எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் உங்களால் சொல்ல முடியுதுன்னா நீங்கள் ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் இன்வெர்ஸ் எலமெண்ட்டும் வச்சு பல கான்செப்ட்ஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அது மட்டும் பார்த்த உடனே சொல்கிற அளவுக்கு தயாராகிடுங்க. ஓகே, சரி. இப்போ இதில் 4 இருக்கு இல்லையா,
4 பவர் 1 ஐடென்டிட்டியா, 4 பவர் 3 ஐடென்டிட்டியா, 4 பவர் 5 ஐடென்டிட்டியா, 4 பவர் 7 ஐடென்டிட்டியா? 4 பவர் 1 ஐடென்டிட்டி வரல, ஏன்னா 4 பவர் 1 4 தான். இப்போது 4 பவர் 3 போடுறேன், 4 + 4 + 4, ஏன்னா அடிஷன்னு. இப்போ 3 டைம்ஸ் இந்த 4 ஆட் பண்ணால் 12 வருது. அந்த 12 நேரடியாக மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 0 வந்துடும், ஐடென்டிட்டி வந்துடும். அப்போது கண்டிப்பாக 4 பவர் 1 கண்டிப்பாக ஐடென்டிட்டி கிடையாது. இது 4 தான், which is not equal to 0. அடுத்து 4 பவர் 2 நம்ம செக் பண்ண வேணாம், எங்கே இல்லையே பாருங்கள், எதுவுமே 3 வேணால் போடலாம், அடுத்த நம்பர் தான் இருக்குது. 3 இருக்கிறத செக் பண்ணாலே போதுங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கோம். 4 பவர் 3னா 4 + 4. ஓகே, மட்டு அப்படின்றதுக்காக தான் அந்த பாக்ஸ் போடுறோம். இப்போ 3த்தையும் ஆட் பண்ணால் 12. இப்போ இந்த 12 அப்படி மாடுலோ 12ன்றதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், அதை அப்படியே 12 மைனஸ் பண்ணிடலாம். ஒரு 12 மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் எவ்வளோ வருதோ அதான் ஆன்சர். மைனஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் எத்தனை 12 எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு ரிமைனிங் நிற்கிறது தான் ஆன்சர். அப்போ 4 பவர் 3 பார்த்தா எனக்கு 0 வருதுங்க. அப்போது இது ஐடென்டிட்டி தான், இஸ் ஐடென்டிட்டி. அப்போ வந்துருச்சுங்க, மினிமம் 3லேயே வந்துருச்சே. இருக்கிறது இதில் சின்ன நம்பர் 3 தான், அதுவே வந்துடுது. 5 7 நான் ஏன் போகணும்? லீஸ்ட் நம்பர் தான் வேணும், இருக்கிறது சின்ன எண் தான் வேணும். என்னது, எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணால் இருக்கிறது சின்ன எண்ணாக இருக்கணும், அத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணும்போது ஐடென்டிட்டி எனக்கு வந்துடணும். அதான் அந்த எண்ணோட ஆர்டர். இப்போ 4ஓட ஆர்டர் 3. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இது போல் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட 12 புக்லெட்ஸ் தான் இந்த புக்லெட்ஸ், 12 புக்லெட்ஸ். இதை தாண்டி கடல் தான் இந்த 6000 கொஸ்டின்ஸ். கடல் இதையும் தாண்டி இருக்குது 85 புக்லெட்டு, ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் UGTRBக்கு. ஓகே, அதையும் வாங்கி படிக்கணுன்னாலும் படிக்கலாம், எது வேணுமோ வாங்கி படிங்க. ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டைம் வந்து நம்ம படிக்க வேண்டிய லாஸ்ட் மினிட்ல போய் வச்சுக்கிட்டு சிரமப்படாதீங்க. ஆரம்பத்திலிருந்தே பல ஆயிரம் கருத்துக்கள் டிஸ்கஸ் பண்ணி இந்த அண்ணமும் இதே வேலையை இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்கிட்ட பேசி தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எப்போ எக்ஸாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க கூட நீங்களும் போட்டியாளர், அதை மறந்துடாதீங்க. ரைட், ஃபாஸ்ட்டாக இருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, தட் மீன்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. மறக்காமல் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்லேயும் சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வாட்ஸ்அப்புக்கு வராமல் யூடியூப் கமெண்ட்டுக்கு போயிடுங்க, பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு எது வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.